கொளுத்தும் கோடை வெயிலில் அதிகம் தவிர்க்க வேண்டிய உணவுகள். கொளுத்தும் கோடையில் வெப்பநிலை உயரும் போது ஆரோக்கியமாகவும் நீரேற்றமாகவும் இருப்பது அவசியம். ஆகையால் நமது உணவு முறைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம். சில உணவுகள் நம் உடலில் வெப்பத்தின் அளவினை அதிகரித்து ஆரோக்கியத்தை பாதிக்கும். நீங்கள் குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்க கோடை காலத்தில் தவிர்க்க வேண்டிய 10 உணவுகள். காபி. சோம்பல் மற்றும் தூக்கமின்மையை எதிர்த்து பலர் காபிக்கு அடிமையானாலும் கோடை காலங்களில் இந்த பானத்தை உட்கொள்வது தீங்கு விளைவிக்கும். காபி ஒரு டயூரிட்டிக்காக செயல்படுகிறது. இது நீரிழப்பு மற்றும் உடல் வெப்பநிலையை உயர்த்துகிறது. காரமான உணவுகள். கோடையின் உச்சக்கட்டத்தில் காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. காரமான உணவுகளில் இருக்கும் கேப்சைசின் உங்கள் ஆரோக்கியத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இது உடல் வெப்பநிலையை உயர்த்தி அஜீரணம் மற்றும் அசௌகரியத்திற்கு வழிவகுக்கிறது. கார்பனேற்றப்பட்ட பானங்கள் கோடையில் குளிர்ச்சி அடைவதற்கான ஒரு பிரபலமான தேர்வாக இது இருந்தாலும் சோடா வாட்டர் போன்ற கார்பனேற்றப்பட்ட பானங்கள் மிகவும் தீங்கு விளைவிக்கும். இந்த பானங்கள் அதிக அளவு சர்க்கரையை கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அவை நீர் இழப்புக்கு பங்களிக்கின்றன. ஊறுகாய். ஊறுகாயில் அதிக உப்பு இருப்பதால் சோடியம் அதிகமாக உள்ளது. இதனால் இதை கோடை காலத்தில் உட்கொண்டால் நீர் இழப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கூடுதலாக ஊறுகாயை அதிக அளவு உட்கொள்வது அஜீரணம் உண்டாகும். பொரித்த உணவுகள். பொரித்த உணவுகளான பர்கர், சமோசா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போன்றவற்றை கோடையில் தவிர்க்க வேண்டும். இந்த உணவுகள் அதிக உப்பு உள்ளடக்கத்தை கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உயரும் வெப்பநிலையில் அவை ஜீரணிக்க சவாலானவை. உலர்பழங்கள். உலர்பழங்கள் அவற்றின் ஊட்டச்சத்து நன்மைகளுக்காக கூறப்பட்டாலும் கோடை காலத்தில் அவற்றின் நுகர்வை மிதப்படுத்துவது நல்லது. சத்தானதாக இருந்தாலும் உலர்பழங்கள் உடல் வெப்பநிலையை உயர்த்துகிறது. மில்க் ஷேக்குகள். சோடாவை போலவே மில்க் ஷேக்குகளும் பெரும்பாலும் கோடை காலத்தில் பருகும் பானங்களில் ஒன்று. அதிக பால் உள்ளடக்கத்துடன் மில்க் ஷேக்குகள் ஆரோக்கியமற்ற கலோரிகளால் நிரம்பியுள்ளன. மேலும் அவை உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன் மற்றும் பல உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆல்கஹால். ஆல்கஹால் உட்கொள்வது நீரிழப்பு ஏற்படுத்தி வாய் வறட்சி மற்றும் தலைவலி போன்ற அறிகுறிகளை காண்பிக்கும். நீங்கள் குடிக்கும் போது அதிக வியர்வை ஏற்பட வாய்ப்புள்ளது. அசைவ உணவுகள். கோடை காலத்தில் நண்டு, சிக்கன், இறால் போன்ற அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் அவை சில சமயங்களில் சூட்டை கிளப்பி வயிற்றுப்போக்கை உண்டாக்கி உடலில் இருந்து நீரை வெளியேற்றிவிடும். உப்பு உணவு. நீங்கள் அதிக உப்பை உட்கொண்டால் உங்கள் உடல் நீரிழப்புக்கு ஆளாகிவிடும் மற்றும் உப்பு உங்கள் உடலில் இருந்து தண்ணீரை உறிஞ்சிவிடும். அதிகப்படியான உப்பு உட்கொள்வதால் சோம்பல் முதல் மயக்கம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்திடுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது நித்ரா லைஃப் செயலியுடன்.